வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடை பண்ணலாம். அந்த செடிகள்லாம் ஆடு எல்லாம் வந்து கடிச்சிட்டு போயிடுது அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன காம்பவுண்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுருக்கோம். அதுக்கான வேலை நடந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டே நம்மளுடைய வேலையும் பார்க்கணும் இல்லையா? கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிடுவோம். ஏன்னா கத்திரிக்காயை பற்றி அப்படியே பறிக்காமல் அப்படியே விட்டு ஒரு செடி அப்படியே ரெண்டாக பிளந்தே போயிட்டுங்க. அந்த வெயிட்டு தாங்காமல் உடஞ்சி போயிட்டு பாருங்களேன். ஸோ அதனால் நிறைய கத்திரிக்காய் பழுத்து வேறு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆனால் அதை கவனிக்காமல் நான் விட்டுட்டேன். அந்த செடியை தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போகிறதுனால ஒரு வாரமாக கவனிக்காமல் விட்டுட்டேன். காய் நல்லா வளர்ந்துருந்துச்சு. சரி, இன்றைக்கி பறிப்போம். அப்படியே நல்லா ரெண்டாக உடஞ்சிருச்சு. இனி இந்த செடி தேருமா அப்படின்னு தெரில. வேரில் இருந்து அது கீழே இருந்து தான் அது வளரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 3 ஸ்டெம் அப்படியே போயிட்டு இருந்தாலும் சரி, காயெல்லாம் பறிச்சிடுவோம் அப்படின்னு பறிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தான் அது உடஞ்சிருந்ததே பார்த்தேன். சரின்னு இதை பறித்தேன். அதனால் கூட எதுவுமே கொண்டு போகல. சரி, ஒரு ஓரமாக கத்திரிக்காயெல்லாம் பறித்து வச்சேன். இதில் வந்து ஒரு 2-3 கத்திரிக்காய் பழுத்தும் போயிட்டு. ஆனால் ஒரு வாரத்திற்கு கத்திரிக்காய் வேண்டியதெல்லாம் எனக்கு கிடச்சிது. ஏன் தெரியுமா? நம்ம கத்திரிக்காய்ங்கிற சாம்பாருக்கு போடுவோம், புளிக்குழம்புக்கு போடுவோம். அப்படி வந்து ரொம்ப நிறைய சேர்க்க மாட்டோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டெய்லி ஒரு 4-5 தான் சேர்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு வாரத்துக்கு இந்த காயெல்லாம் கிடச்சத மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன், எவ்வளோ காய் பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே கூட எடுத்துகிட்டு போகல. சரி, ஒரு ஓரமாகவே கொண்டு வச்சுட்டு அதுமாதிரி கத்திரிக்கோலும் கொண்டு போகலை. இது உடஞ்சதே எனக்கு தெரியாதுங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் சங்கடமாக இருந்துச்சு. அதை பறிச்சிருவோம் அப்படின்னு பறித்தேன். நல்லா பிடிச்சி நிறைய கிளையெல்லாம் 1-2 இதை உடச்சும் போட்டேன். இழுக்கிற ஸ்பீடில் ஒரு கையில் கேமரா வச்சுருந்தேன், இன்னொரு கையில் கத்திரிக்காயை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இந்த செடியிலேருந்து கத்திரிக்காய் எடுக்கிறது, அது வரி கத்திரிக்காய் வயலட் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மற்ற இந்த ஒயிட் கத்திரிக்காயை விட வயலட் கலரில் கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். தட்டாம்பயர் புளிக்குழம்புக்கெலாம் இந்த வயலட் கத்திரிக்காயை போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி நிறைய பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன் ஒரு 2-3 செடிகளில். இனிமேல் புதுசாக பூக்கள்லாம் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், எப்படி 3 பிளந்துருக்கு. அந்த அளவுக்கு இதனுடைய வெயிட் வந்து அந்த செடி தாங்கலைங்க. இன்னொன்று, அந்த காம்பவுண்டு கட்டுறதுனால அவங்களும் கொஞ்சம் நல்லா மேய்ச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. செடிகளை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்துறோம் பார்த்தீங்களா? அது உடஞ்சி விழும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, வெயிட்டை குறைச்சிருவோம். இதை அடுத்த செடியிலையாவது பாதுகாக்கணும் பார்த்தீங்களா? அதனால் வெயிட்டுக்கு பாருங்கள், நல்லா கிளையெல்லாம் உடச்சிட்டேன். கத்திரிக்காய் கொண்டு போகாதனால அது மாதிரி ஒரு விதைக்கான இது நல்லா விதைக்கு ரெடியான மாதிரி இருந்துச்சு. அதையும் பறித்து எடுத்துட்டேங்க. எடுத்து ஒரு ஓரமாக எல்லாத்தையும் போட்டு வச்சேன். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் இப்படி எனக்கு ஒரு 10 கத்திரிக்காய் கிடச்சாலே போதும். அதனுடைய சந்தோஷம் வேறு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்ல, தோட்டம் அமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சுதுங்க. இந்த அளவுக்கு மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த கார்டன் தான் சொல்லணும். இங்கே பாருங்கள், அங்கங்கே மறைஞ்சி இருக்குது. நான் தேட கிடச்சிது. நிறைய இதெல்லாம் குட்டி கத்திரிக்காய். இதெல்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. தட்டாம்பேருங்கிற அடியில் ஒரு பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு. எல்லாம் பரவாயில்ல, எப்படியும் ஒரு 1/2 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். போதும். ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிட்டு. சரி, இதெல்லாம் எப்படி கொண்டு போக, நான் எந்த கூடை எதுவுமே எடுத்துகிட்டே வரலையா. ஒரு ஓரமாக வச்சுட்டு பார்த்தேன், அங்கே ஒரு செடி நட்டு அது இல்லை வேஸ்ட்டாக போன ஒரு டப்பா இருந்துச்சு. மண்ணாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு வந்து கத்திரிக்காய் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து செடி நட்டது தாங்க அந்த டப்பா. ஏதோ கீரை ஏதோ வச்சுருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. வெறும் டப்பா இருந்துச்சு. சரி, அதில் உள்ள மண்ணெல்லாம் கொட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா கத்திரிக்காயெல்லாம். அதனால் அதில் போட்டுட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் தப்பாக நினைக்காதீங்க, அப்படி ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே தேடிக்கிட்டே இருந்தேன். நிறைய கிடந்துச்சு. கண்ணில் கிடச்சதை பறித்தேன். இனிமேல் கிடக்கும். இனி அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாத்தையுமே அந்த ஒரு செடி நட்ட டப்பாங்க, அதில் ஒரு மண் டப்பா தான், ஒரு சின்ன டப்பா இருந்துச்சு. அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, எங்களுடைய சேனல் வந்து
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணணுன்னா பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதை மாதிரி அடுத்தது கீரை நிறைய இருக்குது, அதையும் ஒரு நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி.